வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட வீடியோ இப்போது நம்ம ரீவைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சு விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் கீப்பர் பாசிபிலிட்டி பேட்டர்ன் பேஸில் ஃபஸ்ட்டு யோசித்தோம் அப்படின்னா 2 விக்கெட் கீப்பருக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பேட்டிங்கில் 3 or 4 அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆல்ரவுண்டரில் 2 பிளேயர் வாய்ப்பு இருக்கலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3லிருந்து 5 பிளேயர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். மேலே என்ன எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கீழே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் மிஸ் ஆன விஷயம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்திருந்தாங்க. 2 இம்பேக்ட் பிளேயர் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். அவரை வச்சா கண்டிப்பாக 3 பிளேயருக்கு மேலே தான் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அபினவ் மனோகர் அன்எக்ஸ்பெக்டட். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் விக்கெட்ஸ் விழுந்து அவர் வந்திருந்தார். ஓகே, பேட்டர்ன் பேஸில் ஓரளவுக்கு ஓகே. நீங்கள் மனோகர் பிளேஸில் அபிஷேக் சர்மாவையும் பிக் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி பிக் பண்ணியிருக்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்கள நம்ம கம்பேரிசனில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, வில் ஜாக்கு இவங்களெல்லாம் சொல்லியிருந்தேன். அது ஓகே. பேட்டர்ன் பேஸில் ஓரளவுக்கு ஓகே, ஒரு இடம் மட்டும் மிஸ்ஸு. அதுக்கப்புறமா கேப்டன் விசி சாய்ஸில் சேஃப் சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதுபோல் ரிஸ்கி சாய்ஸு என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரிஸ்கி சாய்ஸில் நம்ம ட்ரெண்ட் போல்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அது ட்ரெண்ட் போல்ட் அல்லது ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்துருந்தோம். அதில் ட்ரெண்ட் போல்ட் கேப்டனாக வந்திருப்பார். இது ஓகே. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறது தான் அது பெரிய விஷயம். நான் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். இந்த சாய்ஸை தான் நம்ம வீடியோஸில் கொடுக்காமல் இருந்தோம். இந்த ஒரு ரிஸ்கி சாய்ஸ் கொடுத்தோம். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்க இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எந்த சேஞ்சும் இல்லை, ஒரே ஒரு சேஞ்சு புதூர் உள்ளே வந்திருந்தார். அது பெருசாக பாதிக்கலை. போல்ட் கேப்டனாக வந்திருந்தார். வராத பிளேயர்ஸ், இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் யார் வருவாங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோம். ஒன் சைடு மேட்ச்சு. அதனால் நீங்கள் இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் சைடு சொன்ன கேப்டன் சாய்ஸில் யாருமே ஆகிருக்க மாட்டாங்க. கிளாஸன் மட்டும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இது ஓகே. இது லாஸ்ட் மேட்சோடது. இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவோம். ஐபிஎல்லோட 42வது மேட்ச் ஆர்சிபிக்கும் ஆர்ஆர் கடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பண்ண வர சான்சஸ் ரொம்ப குறைவு. லாஸ்ட்டு மேட்ச் ரோமரியோ ஷெஃபர்டு உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே தொடருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த ஒரு இடம் மட்டும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். ரோமரியோ ஷெஃபர்டு இன் அண்ட் அவுட்னு மாற்றி உள்ளே வெளியே தான் வைக்கிறாங்க. லிவிங்ஸ்டோனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒரே மேட்ச்சு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. இங்கே தேவ்தத் படிக்கலுக்கும் சுயேஷ் சர்மா கிடையாது. இன்ஃபேக்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரில் லெவல்ஸ் இதே தான் இருக்க வாய்ப்பு அதிகம். அன்அவைலபிள் அப்படிங்கிறது வந்தாச்சு. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது என்ன மாதிரி லெவல் அப்படின்னா இதே லெவல் தொடர்றதுக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். தூபே உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட்டு மேட்ச்சு. அதுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு பவுலர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. குமார் கார்த்திகேயை அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். தூபே, குமார் கார்த்திகேயா அந்த ஸ்வாப் இருக்கலாம். ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச் தான் அந்த சூரியவன்சி அப்படிங்கிற பிளேயர், யங்கஸ்ட் பிளேயரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே தொடரும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சூரியவன்சி, பட் ஈக்குவல் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயர் மாதிரி ப்ளே பண்ணார். ஒரு மேட்ச்சு நல்ல ஒரு ட்ராக்கு அதில் கிளிக் ஆச்சு. பட் இந்த மாதிரி இன்டென்ட்டோடு விளையாடுறவங்க ஓரளவுக்கு ரன் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வீக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டா ஓரளவுக்கு அவர் லைஃப்பில் ஹோப் அப்படிங்கிறது இருக்கும். சேம் லெவல் தொடருங்கிறது தான் எதிர்பார்ப்பு 2 டீம்லேயும். அந்த லெவலை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போது பேட்டர்ன் பாசிபிலிட்டி பார்த்துக்கலாம். அந்த பேட்டர்ன் பாசிபிலிட்டி நம்ம சொல்கிறது தான். ஒரு இடம் சின்னதாக மைனஸ் ஆகுது. ஒரு சில மேட்சஸ் அக்யூரேட்டாக கரெக்டாக அதே மாதிரி வந்துடுது. இதில் சேஞ்சஸும் மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒன் சைடு அப்படிங்கிறதுனால ஆல்ரவுண்டரில் ரெண்டு டீமில் ஒரு பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணோம். ஒரே பிளேயர் வந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எப்படி டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 1 or 2 அப்படிங்கிறது தான் இந்த மேட்ச்சுக்கும் சாய்ஸஸாக இருக்குது.
ஸோ நீங்கள் அதுபடி எடுத்துக்கலாம். ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர். பேட்டர்னை பார்த்துட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் பிக் பண்ணலாங்கிறத ரெண்டாவதாக பார்த்துக்குவோம். ஸோ அடுத்தது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ் துபே உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இதில் படிக்கல் இம்பேக்ட் பிளேயர், சூரியவன்சி இம்பேக்ட் பிளேயர். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸையும் கணக்கில் வச்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் மினிமம் 3 பிளேயர் இந்த மேட்சுமே பாசிபிலிட்டி இருக்குது. மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4. நல்ல பேட்டிங் ட்ராக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். பெங்களூரில் ஸோ 5 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மினிமம் 3, மேக்ஸிமம் 5 சாய்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போது 2 இம்பேக்ட் பிளேயர், தேவதத்து படிக்கலும் சூரியவன்சியும். ஆனால் ஒருத்தர் தான் லெவலில் இருப்பாங்க, ஒருத்தர் இம்பேக்டில் வெளியே இருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தரை மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு தேவதத் படிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ 3 பிளேயருக்கான பேட்டர்ன் பாசிபிலிட்டி மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் 4. ஸோ அந்த மாதிரி அமையும். அதே போல் சூரியவன்சி மட்டும்தான் லெவல்ஸில் இருக்கார் அப்படின்னா 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தேவதத் படிக்கல் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் தான் சூரியவன்சி லெவலில் இருப்பார். ஸோ அப்போ படிக்கல் வந்துடுவார். அப்போ 4 பேட்டர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இது பேட்டிங் கேட்டகரி 3 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸு. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 2 டீம்லேயும் ஈக்குவலாக இருக்காங்க. 2 பிளேயர், 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சு. ரைட். ஸோ லாஸ்ட் மேட்ச் மிஸ் ஆனது, இந்த மேட்ச் 2 பிளேயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட சாய்ஸு மினிமம் 2 பிளேயர் இருந்து. ஸோ லாஸ்ட் மேட்ச் மென்ஷன் பண்ண மாரியே தான் மேட்ச் 3 பிளேயர் மினிமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இங்கே எல்லா பிளேயருமே எந்த பிளேயரும் இம்பேக்டில் இல்லை, பட் ஆனால் ஒரு பிளேயர் இம்பேக்டில் போயிடுவாங்க. ஸோ அது ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இம்பேக்டில் போனால் யார் போவா அப்படின்னா சுயேஷ் சர்மா இம்பேக்டில் போவார். இந்த சைடு தேஷ்பாண்டே இம்பேக்டில் போகலாம். ஸோ அப்போவும் எப்படி கணக்கு பார்த்தாலும் 2 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பிரிக்கிறதுங்கிறது நிறையா பார்த்துட்ருக்கீங்க, புரியும் நம்புகிறேன். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பிங்கில் மினிமம் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மினிமம் தான் பார்க்கலாம். 1, பேட்டிங்கில் மினிமம் 3, ஆல்ரவுண்டரில் 2, ஸோ பவுலிங்கில் ஒரு 3 அப்படின்னு எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 9 பிளேயர் தான் வந்திருக்கும். மேக்ஸிமம்லேருந்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி விக்கெட் கீப்பிங்கில் 2, பேட்டிங்கில் 4, ஆல்ரவுண்டர் சேம் தான். ஸோ அப்படியே இருக்க தான் வாய்ப்பு. ஸோ 4, ஸோ 12 பிளேயர் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் இதில். ஸோ இதிலிருந்து சின்னதாக ஆல்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு பத்தலை, இந்த இதுக்கு 2 பிளேயர் பத்தலை அப்படிங்கும்போது விக்கெட் கீப்பிங், பேட்டிங், பவுலிங்கில் ஒரு பிளேயர் ஆட் பண்ணி 2 கேட்டகரியில் ஒரு பிளேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படின்னா 2, 3, 2, 4, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். ஸோ அதுக்கப்புறம் 2, 3, 2, 4ங்கிறத சொல்லிட்டோம். அப்புறம் 2, 4, 2, 3, ஸோ அந்த அமைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ யாரை பிக் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது வழக்கமாக சொல்கிறது தான், ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படின்னா சால்ட்டு இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் இன்னாகலை, இந்த மேட்ச்சு இன்னாக வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப ஃபைட்ஃபுல்லான மேட்சாக இருக்குது அப்படின்னா சித்தேஷ் சர்மா கூட அந்த இடத்துல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், சால்ட்டை மிஸ் பண்ணி. ஸோ லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட மேட்ச் போகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஜூரல் ஒன்லி ஆர்ஆருக்கு சைடு ஃபேவர் பண்ணுறீங்க, அது ஒரு ஒன் சைடாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஜூரல் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, 1 or 2, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 1. ஸோ ஆர்ஆர் ஃபைட் பண்ணுறாங்க அல்லது ஆர்ஆர் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஜூரல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சாய்ஸு. ஸோ இது 2 சாய்ஸையும் நம்ம சொல்லிட்டோம். 1 or 2 அப்படிங்கிறத வச்சுட்டோம். ஸோ அதில் வின் பண்ணுற டீமோட விக்கெட் கீப்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார், அதை பார்த்து எடுத்துக்கலாம். விக்கெட் கீப்பர் மீன்ஸ் விக்கெட் கீப்பர் சித்தேஷ் சர்மா தான். விக்கெட் கீப்பர் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸில் யார் வேணாலும் பிக் பண்ணலாம். ஸோ அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் வின் பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த மேட்ச்சு படிதர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நம்ம விராட் கோலியை மென்ஷன் பண்ணலையா, வரமாட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வேண்டாம். பட் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது படிதருக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கலாம் ஒன்று. ஸோ ஆர்ஆர் வின் பண்ணுற இடங்களில் ஆர்ஆர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போல் தான் டிம் டேவிட் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒன் சைடாக லாஸ் பண்ணுறாங்கன்னா டிம் டேவிட்டும் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்குதுன்னா விராட் கோலி கூட வரலாம். ஸோ விராட் கோலி வின் லாஸ் ரெண்டு இடத்துக்குமே பொருந்தக்கூடிய நபர். ஸோ அதை ரெண்டாவது பட்சத்தில் வச்சுருங்க. ஆர்சிபி வின் பண்ணுது அப்படின்னா ரஜத் படிதர் இம்பார்ட்டண்ட்டாகவும், ஆர்சிபி லாஸ் பண்ணுது அப்படின்னா டிம் டேவிட் அல்லது விராட் கோலியில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். அதே இடத்துல வின் பண்ணுற டீமுக்கும் விராட் கோலி யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர் தான் விராட் கோலி. பட் படிதர் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். லாஸ் ஆகுது ஒன் சைடு லாஸ் அப்படின்னா டிம் டேவிட் இம்பார்ட்டண்ட் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் வின் பண்ணுறாங்கன்னா திரும்பவும் ஜெய்சுவால் மஸ்ட்டாக தான் இருப்பார். ஸோ இன்னொரு பேட்டரை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா ராணா, ஹெட்மயரில் யாராவது ஒரு பிளேயரை பிக் பண்ணலாம். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஹெட்மயரோ அல்லது எஸ் தூபே, ஸோ இந்த பிளேயரில் ஒரு பிளேயர் இன் ஆகிற மாதிரி வரும். ப்ளஸ் என் ராணா, ஸோ இவர் கூட அந்த இடத்துல பிக் பண்ணி பார்க்கலாம். லாஸுக்கு 3 பிளேயர் வரைக்கும் இருக்கிறாங்க. வின் பண்ணுற டீமுக்கு ஜெய்சுவாலோட சேர்ந்து ஏதாவது ஒரு பிளேயர். ஸோ அது மெயினாக சொல்லணும்னா ராணா அல்லது ஹெட்மயரை ஏதாவது ஒரு பிளேயரை பிக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆர்ஆர் சைடு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆல்ரவுண்டர் கேட்டகரி வழக்கம் போல் தான், லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரியே தான். ஸோ இங்கே வந்து சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ பராக்கா இருக்கட்டும், அதே மாதிரி குர்னல் பாண்டியாவாக இருக்கட்டும். மாற்றங்கள் மீன்ஸ் ஸோ யாருக்கான வாய்ப்பு ப்ரியாரிட்டி அதிகம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணுற இடத்துல பாண்டியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதே போல் ஆர்ஆர் வின் பண்ணுற இடத்துல ஹசரங்காவுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆர்சிபி சைடு டீமு போடுறீங்களா இல்லை ஆர்ஆர் சைடு போடுறீங்களாங்கிறத பொறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு பிளேயர் இப்போ பராக்கா, செப்பர்ட் இவங்கள ஆப்ஷனில் வச்சு ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ எந்த டீம் ஃபேவராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆர்சிபி ஃபேவர்னால் குர்னல் பாண்டியா, ஹசரங்கா வந்து ஆர்ஆர் ஃபேவர்னால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸு சாய்ஸு தான், ஜெயித்தாலும் தோத்தாலும் வரலாம் பராக். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். செப்பர்டும் அதே கணக்கில் தான் வருது. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி வின் பண்ணுற இடத்துல இந்த மேட்ச் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து சுயேஷ் சர்மாவும் அதே அமைப்பு தான். ஸோ 2ல் ஒரு பிளேயர் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்க, லாஸ்ட் மேட்ச் ரீவைண்ட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து பும்ராவையும் அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் 2 பேர்த்தையுமே சொல்லியிருந்தோம். ஸோ இதே அமைப்பில் தான் இருந்தாங்க 2 பேரும். அந்த 2 பேர் பிளேயர் ஓகேவாக இருக்கும். இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் புவனேஸ்வர் குமார். ஸோ இங்கே லோயஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுயேஷ் சர்மாவும் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது 2ல் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஸோ இவங்கள பிக் பண்ணிக்கலாம். ஒரு பிளேயர் மஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த சாய்ஸு ஆர்சிபி சைடு ஹேசல்வுட் அல்லது யாஸ் தயால் ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்சிபி வின் பண்ணுற இடத்துல. அடுத்தது லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா யாஸ் தயால் மட்டும் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். பவுலிங்கில் லாஸ் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஓரளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா யாஸ் தயாலை பிக் பண்ணிக்கலாம். அதே ஆர்ஆர் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அல்லது தேஷ்பாண்டே. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்ஆர் வின் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ ஆர்ச்சரோட சேர்த்து சந்தீப் சர்மா, துஷ்கர் தேஷ்பாண்டே. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல தீக்ஷனா அல்லது சந்தீப் சர்மா அந்த மாதிரி ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு பேஸ் பண்ணிங்க அப்படின்னா. பியூர்லி ஒன் சைடு மேட்ச்சுக்கு இது தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். ஓகே, இப்போது பார்த்துட்டோம் பேட்டர்ன் பேஸில் லாஸ் ஆனால் வின் ஆனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டோம். ஸோ அடுத்து கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச்சு இருக்கக்கூடிய அமைப்பு பேஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கேட்டகரி தான். ஸோ அதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி எந்த கேட்டகரியில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லெவல்ஸ் பெருசாக மாறக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
ஓகே ரைட். ஸோ ஆர்ஆர் சைடில் ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதே போல் ராணாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. லாஸ் ஆகிற டீமில் பிக் பண்ணுறோம் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ராணாவுக்கு எடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஸோ ஒரு வேளை லாஸ் பண்ணினாலும் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளேயர் ராணாவோ ஹெட்மயர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதில் கேப்டன் ஆப்ஷனில் ராணா இருக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் பவுலிங் கேட்டகரியில் நம்ம முன்னாடி சொன்னதான் ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அல்லது தேஷ்பாண்டே. ஸோ ரிஸ்கி சாய்ஸையும் சேர்த்து இதுலேயே நம்ம காட்டிடலாம். சந்தீப் சர்மா அல்லது தேஷ்பாண்டே. ஸோ இந்த பிளேயர்ஸ். ஸோ இப்போ இதில் அதிகமான பிளேயர்ஸ் காட்டின மாதிரி இருக்கும். இது 2மே ரிஸ்கி சாய்ஸு. ஸோ இந்த 3 பேரும் சேஃப் சாய்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலாக நம்ம காட்டக்கூடிய கேப்டன் ஆப்ஷன் இந்த 3 பேர் தான். இவங்க சேஃப் சாய்ஸ், இந்த 2 பேரும் ரிஸ்கி சாய்ஸ். ஓகே. ஸோ இதுவே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்குதுன்னா ரஜத் பட்டிதர். ஸோ பேட்டிங் கேட்டகரியில் இவருக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபிலிப் சால்ட், புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த 3 பேரும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர். இதில் சுயேஷ் சர்மாவை நீங்கள் சேர்த்திக்கிறனா சேர்த்திக்கலாம். சுயேஷ் சர்மாவும் ஒரு சாய்ஸ் ஆஃப் கேப்டன் பிளேயர் தான். ஓகேங்களா. ஸோ இதில் 4 பிளேயர் எடுத்திருக்கோம். இதில் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கக்கூடியது இந்த 3 பிளேயரும். ஸோ இது ரிஸ்கி சாய்ஸில் வரக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே. ஸோ கேப்டன் சாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். டீமுக்கு வின்னிங் லாஸிங் அதையும் பார்த்துட்டோம். பேட்டர்ன் பேஸும் பார்த்துட்டோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பெங்களூரில் நடக்குது. தொடர்ச்சியாக பெங்களூரில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்சிபி. இந்த மேட்ச் ஒரு கம்பேக் இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ 2 சைடுமே டீமை மேக் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டராக ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அது ஆர்சிபி சைடும் சில டீம்ஸ் போடுங்க, அதே மாதிரி ஆர்ஆர் சைடுமே சில டீம்ஸ் போடுங்க. ஸோ ஈக்குவல் ஃபைட்டாக இருக்க ஒரு சான்சஸ் இருக்குது. டீம் பேஸ் 3 வகையாக பிரித்து மேக் பண்ணுறது பெட்டராக ரிசல்ட் தரும். ஸோ ஆர்சிபி சைடு ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 or 2 டீம்ஸும், அதே மாதிரி ஆர்ஆர் வந்து ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி 1 or 2 டீம்ஸும், ஈக்குவல் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 டீம்ஸும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 டீமும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற இடத்துக்கு கேப்டன் விசியை 2 டீம்லையும் மாற்றி யூஸ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கிற வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் டெலிகிராமில் இது வரைக்கும் இருந்தீங்க. இப்போ வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் தவறாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.